சாமி கும்பிடும்போது உன்னை அறியாமல் கண்ணீர் வந்தால் உன் வேண்டுதலுக்கு பலன் உண்டு. கடவுளிடம் உன் வேண்டுதலை சொல்லி முறையிடும்போது பல்லி சத்தமிட்டால் அது நல்ல சகுனம். உன் விருப்பப்படியே வேண்டுதல் நிறைவேறும். ஆலயத்தில் அல்லது வெளியில் நீ சாமி கும்பிடும்போது பச்சிலம் குழந்தை அழுதால் உன் கோரிக்கைகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்று அர்த்தம். சிலர் இதை தவறாக புரிந்து கொள்கிறார்கள். அது தவறு. கோவிலில் உன் வேண்டுதலை வைக்கும்போது கோயில் மணி அடித்தால் உன் வேண்டுதலுக்கான பலன் கிடைக்கும். தீப ஆராதனை செய்யும்போது கண்களை மூடிக்கொள்ளக்கூடாது. கண்களை திறந்துதான் கடவுளை பார்க்க வேண்டும். பிறகுதான் உன் வேண்டுதல்களை கடவுளின் முன் சமர்ப்பிக்க வேண்டும். நிச்சயமாக நீ சாமி கும்பிடும்போது இதெல்லாம் நடந்தால் உனக்கு கடவுள் அருள் நிச்சயமாக உண்டு.